Hi friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் அழகு 7 அப்படின்றதுல இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு இதில் வந்து மொத்தம் 15 கேள்விகள் இடம்பெறும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சிலபஸில் இருக்கக்கூடியது தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ட் வைஸில் வந்து பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதில் மொத்தம் 20 அதிகாரங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 20 அதிகாரங்கள்லேருந்து இதில் வந்து கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அது 20 அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் முதல் அதிகாரம் என்னன்றதை பாருங்கள், ஒழுக்கமுடைமை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒழுக்கமுடைமை அப்படின்றத தான் கவர் பண்ண போகிறோம். படிக்கிறீங்க, இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும், ஏற்கனவே படிச்சுட்ருக்கேன், எப்படி படிக்கணும்னு தெரில அப்படின்னாலும் சிலபஸை எடுத்து வச்சு சிலபஸ் வைஸ் படிங்க. அப்போ தான் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக டைமுக்குள்ளே வந்து கவர் பண்ண முடியும். இப்போ ஒழுக்கமுடைமை அப்படின்னா, ஒழுக்கமுடைமை ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போனாலுமே அது மட்டும்தான், அதை மட்டும் படித்தாலே போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபுல் தெருக்குள்ளே உட்காந்து படித்தா டைம் வேஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி தெளிவாக போங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒழுக்கமுடைமை அப்படின்றத பார்த்துடலாமா? ஒழுக்கமுடைமை திருக்குறள். ஒழுக்கமுடைமை அப்படின்றதோடைய பொருள் என்ன, இது எதுக்காக இயற்றப்பட்ட அதிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல நடத்தை உடையவராதல். ஓகேங்களா? ஸோ நல்ல நடத்தை உடையவராக ஒருத்தரை மாத்திரம்ன்றதுக்காக திருவள்ளுவரால் படைக்கப்படக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இந்த ஒழுக்கமுடைமைன்றது. குறளுக்குள்ள போகலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இதோடைய பொருள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான். அதாவது ஒழுக்கம் எதை தருமாம், தரலான்னா தரும். எதை தருமா, விழுப்பத்தை தருமா. விழுப்பம்னா என்னது, சிறப்பு. ஓகேங்களா? ஒழுக்கம் வந்து ஒருத்தருக்கு சிறப்பை கொடுக்குமா, அதுதான் முதல் வரிகளுடைய பொருள். ஒழுக்கம் சிறப்பை தரும், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சிறப்பை கொடுக்கறதுனால அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணுமா, உயிருக்கும் மேலாக வச்சு மதிக்கணுமா, இதுதான் பொருள். இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருத வேண்டும், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, அனைத்து சிறப்புகளையும் தரும், இதுதான் பதில், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பொருள். புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சொற்பொருள் பார்க்கலாம். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து விழுப்பம் அப்படின்றத நம்மளுக்கு கேட்கலாம். ஏன்னா விழுப்பம்ன்றது சிறப்பு அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது இலக்கண குறிப்பு. ஒழுக்கம் அப்படின்றது தொழிற்பெயர். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒழுக்கம் அப்படின்றது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர். படும் அப்படின்றது வந்து செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. படும் அப்படின்றது வினைமுற்று தான், ஏன்னா அந்த செயல் முடிந்து விட்டது. இதில் எந்த வினைமுற்று அப்படின்னா செய்யும் அப்படின்றதுடைய வாய்ப்பாட்டு வினைமுற்று. இரண்டாவது குறள் பற்றி பார்க்கலாம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை, அதை தான் கொடுத்துருப்பாங்க. தெரிந்தோம்பி தேரினும், தெரிந்து ஓம்பி, அதை வந்து நம்மளை எவ்வளோ தான் ஆராய்ஞ்சு பார்த்தாலுமே தேரினும் அஃதே துணை, அந்த இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ தெரிஞ்சு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அதுதான். அப்போ எவ்வளோ தெரிஞ்சு நீங்கள் வந்து ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அஃதே துணை. அஃதேனா எது, ஒழுக்கம்தான் துணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதை விட அப்படின்ற மாதிரி, அதாவது எதை கம்பேர் பண்ணும்போது, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம்னா என்னது, அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இருந்தாலும் ஒழுக்கத்தை ஏன்னா ஒழுக்கத்தை காப்பாற்றுறது கஷ்டம் தான். ஒழுக்கமாக இருந்துகிட்டே வந்துட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒழுக்கம் இல்லாதவங்களாம் மாறுவாங்க, அதுதான் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை விரும்பி நம்ம என்ன பண்ணணுமா, காப்பாற்றணும். பரிந்தோம்பி காக்கணும். பரிந்தோம்பி காக்கணும் அப்படின்னா விருப்பப்பட்டு அதை காப்பாற்றணும். ஓகேங்களா? எதை, ஒழுக்கத்தை. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், அதை விருப்பப்பட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், விரும்பி காப்பாற்றணும். தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது எவ்வளவு தான் நீங்கள் தெரிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்தாலுமே ஒழுக்கம் தான் நல்ல துணை, அதனால் அதை நம்ம விரும்பி காப்பாற்றணும் அப்படின்றது இதனுடைய பொருள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பொருளும் பார்த்தாச்சு. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும், ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். ஓகேங்களா? இதே எப்படி கொஸ்டின் கேட்கலாம், எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது நல்ல துணை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒழுக்கம். ஓகேங்களா? ஓகே, இப்போ சொற்பொருள் பாருங்கள். பரிந்து அப்படின்னா விரும்பி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். இலக்கண குறிப்பு பார்க்கலாம். காக்க அப்படின்றது வியங்கோள் வினைமுற்று. அதாவது வியங்கோள் வினைமுற்றை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கா, இய, இயர் இந்த மாதிரி 3 எழுத்துக்கள் முடிஞ்சிருக்கும், இருந்திருந்தால் அது பேர் வியங்கோள் வினைமுற்று. வாழ்க அப்படின்றதுல என்ன முடிஞ்சிருக்கு, கா அப்படின்னு முடியுதா. வாழியர்
அப்படின்றது இயர் அப்படின்னு முடியும். ஓகேங்களா, வாழிய அப்படின்னா இய அப்படின்றது முடியும். அதாவது கடைசியில் அந்த கா இய இயர் இதில் ஏதாவது ஒன்று உள்ளது அப்படின்னா அது வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, பரிந்து தெரிந்து. இது என்னென்னு சொல்லியிருக்காங்க, வினை எச்சங்கள். அதாவது தூண் கொடுத்துருக்காங்களா, லாஸ்ட் எழுத்து தூவை பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிப்பீங்க, இதை ஃபஸ்ட்டு புள்ளி வச்சு எழுத்தா இத்துன்னு எழுதுவீங்க. தூ அப்படின்னா ஊ அப்படின்ற சவுண்டு வரும், அதனால ஊன் பிரிப்பீங்க. இந்த மாதிரி பிரித்து எழுதும்போது ஊன் வந்தது அப்படின்னா அது வினையச்சம். இது எல்லா இடத்துக்குமே வருமா அப்படின்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய சொற்களை பொறுத்து, ஆனால் ஷார்ட்கட்டுக்கு இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஊ அப்படின்னா அது வினையச்சங்கள். இப்போ பரிந்து தெரிந்து அதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வினையச்சம். அடுத்தது பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க, பரிந்தோம்பி தெரிந்தோம்பி. ரெண்டையும் பிரித்து எழுதும்போது பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பி அப்படின்னா தெரிந்து கூட்டல் ஓம்பி. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டுமே, அதாவது ஒழுக்கம் வெளுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் மற்றும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இது வந்து ரெண்டுமே ஒழுக்கத்துடைய உயர்வை பற்றி சொல்லுது. மூன்றாவது குறள் பார்க்கலாம். ஒழுக்கம் உடைமை குடிமை எழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர். இதை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, யார் இழிக்குடியினர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்னது, இது ஒழுக்கம் இல்லாதவர்கள் இழிக்குடியினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது ஒழுக்கம் உடையவங்க குடிமை, இழுக்கம் இழிந்த பிறவாய் விடும் அப்படின்றதுல இதில் ஒழுக்கம் இருக்கவங்க உயர்குடியில் பிறந்தவங்க, அதான் ஒழுக்கம் உடைமை குடிமை உயர்ந்த குடியில் பிறந்தவங்க. இழுக்கம் அதாவது ஒழுக்கம் இல்லாதவங்க இழிந்த பிறப்பாய் விடும், இழிந்த குடியில் பிறந்தவங்க. அவ்வளோதான். சொற்பொருள் பார்க்கலாம். குடிமை அப்படின்னா உயர்குடியில் பிறந்தவங்க, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர்கள். அப்போ ஒழுக்கம் இழுக்கம் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சொல், எதிர் சொற்கள். இதுலேயும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்புன்றது இழிந்த பிறப்பு அப்படின்றது நம்மளுக்கு எதில் வரும், நமக்கு பெயரச்சத்தில் வரும். இழிந்த தான் வந்திருக்கா, தாவை பிரித்து எழுதுனீங்கன்னா என்ன வரும், இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா. இந்த ஆ அப்படின்னு வந்தாலே அது பெயரச்சம். ஓகேங்களா, அடுத்தது உங்களுக்கு இலக்கண குறிப்பு தெரியணும் அப்படின்னா இலக்கண குறிப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு தனியாக வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம், எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங்குன்ற கெடும். நல்லா இது வந்து அழகாக நம்ம பிரித்து படிக்கும்போது பொருள் வந்து புரிஞ்சுற மாதிரி இருக்கும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும், ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். அதாவது மரப்பினும் மோத்து கொள்ளலாகும். அதாவது நம்ம ஒரு இடத்துல படித்ததை மறந்துட்டாலுமே திருப்பி மோத்து கொள்ளலாம், திருப்பி நம்ம என்ன பண்ண முடியும், அதை படித்து கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா, அதை தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்பான் அப்படின்றது இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிறப்பொழுக்கும் குன்ற கெடும். அதாவது ஒருத்தனுடைய ஒழுக்கம் குறையிறான், ஒழுக்கம் குன்றியவனா ஒருத்தன் மாறுறான், பார்ப்பானா மாறுறான் அப்படின்னா அவனுடைய பிறப்பொழுக்கம் வந்து என்ன பண்ணுமா, குறைஞ்சு கெட்டுருமாம், அழிந்து போகுமாம். அவ்வளோதான். ஓகேங்களா, இலக்கண குறிப்பை பார்க்கலாம். கெடும் அப்படின்னா என்னது அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்றோட முடிஞ்சிருக்கு. குழல் அப்படின்றது அள்ளீற்று தொழிற்பெயர். மோஸ்ட்லி குழல் அல் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அல்னு வந்தாலே நம்மளுக்கு என்னது, நமக்கு தொழிற்பெயர். ஓகேங்களா, இப்போ நடத்தல் பாடுதல் அல்னு முடியுதுல, அல் வந்தாலே அது அள்ளீற்று தொழிற்பெயர். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அதாவது அழுக்கார் உடையான்கண், அப்போ அழுக்காறு உடையான்கண். அழுக்காறு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பொறாமை. பொறாமை இருக்கிறக்கிட்ட செல்வம் நிலைக்காது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கிறவன்ட்ட அவன் சம்பாதிச்சு வச்சதை ஃபுல்லாக என்ன பண்ணுவான், அடுத்தவனை பார்த்துட்டே வந்து இவனோட தான் இது பண்ண மாட்டான். அப்போ பொறாமை இருக்கிறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் என்ன பண்ணாது, நிலைக்காது. ஓகேங்களா, ஆக்கம் போன்றில்லை, அப்போ அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் வந்து நிலையானது கிடையாது. ஒழுக்கம் இலான்கண் உயர்வு, அது மாதிரி தான் ஒழுக்கம் இல்லான்கண் அப்படின்னா இல்லாது. ஓகேங்களா, ஒழுக்கம் இல்லாது இருக்கவங்கள்ட்ட உயர்வு, இலான்கண் உயர்வு. அப்போ உயர்வு அவங்ககிட்ட என்ன பண்ணாதான், இருக்காதான். ஓகேங்களா, இப்போ பொறாமை இருக்காதவன்ட்ட, அதாவது பொறாமை இருக்கவன்ட்ட செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்காது. இதுதான் இதில் சொல்லக்கூடிய பொருள். சொற்பொருள் பார்க்கலாம். அழுக்காறு பொறாமை, ஆக்கம் அப்படின்னா செல்வம். இதனுடைய இலக்கண குறிப்பை பார்க்கலாம். உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். இது வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஆண் ஆர் அர் இந்த மாதிரி நிறைய விகுதிகள் வரும். அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா வினையால் அணையும் பெயர். இதனுடைய அணி பார்த்தோம் அப்படின்னா ஓமை அணின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழுக்காருடைய எண்கண் ஆக்கம் போன்று இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. போன்றுன்றது வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ இது ஓமை அணி. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். அதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா அந்த மிஸ்டேக்லேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டவன் திருப்பி அந்த மிஸ்டேக் செய்வானா, செய்ய மாட்டான். அதுதான் இதோட பொருள்.
ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒழுக்கத்திலேருந்து விலகி ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணி கற்றுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஒழுக்கத்துலேருந்து என்ன பண்ண மாட்டாங்க, விலக மாட்டாங்க. அதான் ஒழுக்கத்தின் ஒழுகார், ஒழுக்கத்துலேருந்து விலக மாட்டார். அதான் ஒழுக்கத்தின் ஒழுகார், ஒழுக்கத்துலேருந்து விலக மாட்டார். யார்? உறவோர். உறவோர்ன்றதுக்கு என்ன பொருள்? மன வலிமை உடையவங்க. ஓகேங்களா? இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து, அதாவது இழுக்கம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து குற்றத்தை குறிக்குது. இழுக்கம்ன்றது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல குற்றத்தை குறிக்குது. அதாவது ஏற்கனவே வந்து ஒழுக்கம் அப்படின்றதோ இழுக்கம் அப்படின்றதோ ஆப்போசிட் வேர்டுன்னு சொல்லிப்போம். அப்போ ஒழுக்கம் இல்லாதவங்க. அப்போ ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும்போது ஏதம் படுபாக்கு அறிந்து, ஒழுக்கம் இல்லாததை நம்ம பண்ணி அந்த குற்றங்களை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மன வலிமையுடையவங்க ஒழுகார், ஒழுக்கத்துலேருந்து விலக மாட்டாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? பொருள் பார்க்கலாமா? ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். சொற்பொருள்: ஒழுகார் அப்படின்னா விலக மாட்டார். உறவோர் மன வலிமையுடையோர். ஏதம் அப்படின்னா குற்றம். அடுத்தது இலக்கண குறிப்பு பார்க்கலாம். உறவோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். ஆல்ரெடி வந்து ஆண் அப்படின்ற விகுதி பார்த்துருப்போம், லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கும். ஆண், அரு, ஆறு, அதுக்கப்புறம் ஓர். இப்போ உறவோர் அப்படின்னு பார்க்குறோம்ல, ஓர், இந்த மாதிரி முடிஞ்சாலும் வினையாளனையும் பெயர் தான். அடுத்தது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவார். யார் அடையக்கூடாத பழியை அடைவார் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒழுக்கம் இல்லாதவங்க. ஸோ அடுத்தது சொற்பொருள் பார்க்கலாம். எய்துவர் அடைவர். இலக்கண குறிப்பு: எய்தா பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்தா பழி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, தான்றதை பிரித்தோன்னா இத்து கூட்டல் ஆ அப்படின்றத பிரிப்போம். இந்த மாதிரி ஆ நெடில் ஆ வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது எய்துவர் அப்படின்றது, எய்துவர் அப்படின்றது நிறைய பேரை குறிக்கிறது. இப்போ பலர்பால் வினைமுற்று. பகுபதர் உலக்கணம் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. எய்துவர் அப்படின்றத பிரிக்கும்போது எய்து கூட்டல் யூ கூட்டல் அர் அப்படின்னு பிரிப்போம். எய்துன்றது பகுதி, யூன்றது எதிர்கால இடைநிலை, அறன்றது நம்மளுக்கு பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ நம்ம இது பார்த்தது எல்லாமே ஒழுக்கத்தோட குணம் மற்றும் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களால் ஏற்படக்கூடிய குற்றம், இதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 5 திருக்குறள்களும். அடுத்த குறள்: நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது நல்லொழுக்கம் அப்படின்றது நன்மை அப்படின்ற விளைவை தரக்கூடிய ஒரு விதை, தீயொழுக்கம் அப்படின்றது துன்பத்தை நம்மளுக்கு விளைவாக தரும். அப்போ நன்றிக்கு வித்தாகும், வித்து அப்படின்னா என்னது? விதை. நன்றிக்கு என்ன வித்து? நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் தான் வித்துன்ற மாதிரி. தீயொழுக்கம் என்றும் இடும்பை. அப்போ இடும்பைன்றது இந்த இடத்துல என்ன குறிக்குது அப்படின்னா துன்பத்தை குறிக்குது. ஓகேங்களா? சொற்பொருள் பார்க்கலாம். இடும்பை அப்படின்னா துன்பம், வித்து அப்படின்னா விதை. ஓகேங்களா? ஸோ இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. நல்லொழுக்கம், தீயொழுக்கம், இது ரெண்டுமே பண்பு தொகைகள். ஒருத்தருடைய பண்புகளை பற்றி சொல்லுது. நல்லது, கெட்டது, தீயது அப்படின்னு சொல்லிட்டு பண்புகளை பற்றி சொல்கிறதுனால இது பண்பு தொகைகள். ஓகேங்களா? இது ஒழுக்கத்துடைய விளைவு. நீ நல்லா விடுந்த அப்படின்னா நன்மைன்ற விளைவு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தோட விளைவை பற்றி இந்த திருக்குறள் சொல்லுது. அப்போ நல்லொழுக்கம்ன்றது நன்மை அப்படின்ற விளைவை தரக்கூடிய ஒரு விதை. தீயொழுக்கத்தை நீ கொண்டிருந்த அப்படின்னா அது துன்பத்தை தான் உனக்கு கொடுக்கும். அடுத்தது ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அதாவது ஒருத்தவங்க நல்ல ஒழுக்கவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு என்ன பண்ண மாட்டாங்க, தீய சொற்களை சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல். வழுக்கி கூட அவங்களுடைய வாயிலிருந்து என்ன பண்ணுறாதான், தீமை தரும் சொற்கள் வராது. சொற்பொருள் பார்க்கலாம். ஒள்ளாவே அப்படின்னா இயலாவே, அவங்களால சொல்லவே முடியாது. சொல்லல் அப்படின்னா அல் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து தொழிற்பெயர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தோடு ஒட்டி வாழ தெரிஞ்சவங்களாக இருக்கணும். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர், அதுதான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உலகத்தோடு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகளோடு இருக்கக்கூடியவங்கள சொல்லியிருப்பாங்க. அவங்க கூட ஒட்டி ஒழுக தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி உலகத்தோடு ஒட்ட ஒழுக தெரிஞ்சவங்கள இல்லாதவங்க பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்போ அவங்க கூட பொருந்தி வாழ முடியலை அப்படின்னா நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் வேஸ்ட்டு தான். அதுதான் கொடுத்துருப்பாங்க. உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். இதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சொற்பொருள். உலகம் அப்படின்னா உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல் அல்லது வாழ்தல் அப்படின்றதான் பொருள். ஓகேங்களா? ஸோ இதில் உயர்ந்தோர் அப்படின்றது உலகம்ன்றதை குறிக்குதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒழுகல் அப்படின்னா நடத்தல், வாழ்தல், இது கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த பொருள் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 2 பாடலில் எதை சொல்லுது அப்படின்னா ஒழுக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சொல்லால்
சொல்லாலும் செயலாலும் வரக்கூடிய நம்மளுடைய ஒழுக்கங்களை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 2 திருக்குறளும். இதோட நம்மளுக்கு இந்த ஒழுக்கம் அப்படின்ற திருக்குறள் வந்து முடிவடைகிறது, அதோடைய அதிகாரம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ ஒழுக்கமுடைமை முடிந்தது, அடுத்து பண்புடைமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 அதிகாரத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு கவர் பண்ணி தரோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம 20 அதிகாரத்தையும் தொடர்ந்து வீடியோஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்மளோட டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்தடுத்த வீடியோக்கள், அப்புறம் ஒன்றிய அரசின் திட்டங்கள், தமிழ்நாடு அரசின் திட்டங்களை நம்ம போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். என்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஎன்பிசியில் குரூப் 2, குரூப் 4க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.